குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உலகமே புது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி முழிப்புதிங்கிறது. தூத்துக்குடி ஒரு பாடம், 2015 டிசம்பர் சென்னைக்கு பாடம். இனிமேல் பாடமோன்னு இருக்கும். இப்போ வயநாட்டில் கொட்டினது யாராவது வேணும்னே செஞ்சு விட்டாருன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? வயநாட்டில் ஒரு 15 நிமிஷத்தில் 86,000 கிலோமீட்டர் மலையை அப்படியே நழுவி விட்டு அப்படியே 8 கிலோமீட்டர் நிரப்பிடுச்சு. இங்கே ஹெவி விண்டு வரும், ஹெவி கிளவுட்ஸ். இப்போ நமக்கு ஹெவி கிளவுட்ஸ் இந்த வருஷம். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல் நீனோவிலேயே நமக்கு நல்ல மழை. அப்போ லா நீனா எவ்வளோ இருக்கும்? பக்கிங்ஹாம் கேனால் நமக்கு அருமையான ஒரு திட்டம். அந்த கால்வாயை அப்படியே அரசாங்கம் மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னைக்கு வெள்ளப்பெருக்கே சென்னைக்கு வராது. இன்னொரு தீர்வு சொல்றாங்க, ஏரிகளை எல்லாம் இன்னும் அது சார், அதெல்லாம் போய் சார். ஏரிகளை ஆழப்படுத்துறது என்ன சார்? ஒரு வணக்கம் சார். சகாரா பாலைவனத்தில் கடுமையான மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருந்தது. ஆமாம், அதுக்கு என்ன காரணம் சார்? கிளவுட் பர்ஸ்டிங்னா, கிளவுட் போய் எங்கேயாவது ராங்காக மூவ் ஆகி கிளவுட் பர்ஸ்டிங். அவங்க கெமிக்கல் தெரிஞ்சுட்டாங்க, அதனால தான் ஈஜிப்டில் கெமிக்கல் தெரிஞ்சனால தான் மழை கட்டுனா கொஞ்சம் சப்பக்கட்டு கட்டினாங்க. இது கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸுங்க. பாலைவனங்களோ எங்கேயோ அங்கே போய் மேகமூட்டை நவர்ந்து அப்படியே மேக வெடிப்பு தான். ஒரே இடத்துல கொட்டுறதை அது கெமிக்கலாலேயோ மற்றதெல்லாம் பண்ண முடியாது. கிளவுடு இப்போ வயநாட்டில் கொட்டினது யாராவது வேணும்னே செஞ்சு விட்டாருன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? வயநாட்டில் ஒரு 15 நிமிஷத்தில் 86,000 கிலோமீட்டர் மலையை அப்படியே நழுவி விட்டு அப்படியே 8 கிலோமீட்டர் நிரப்பிடுச்சு. கண்ணா நோட்டில் எல்லாம் சாப்பிட்டவன் அப்படியே நின்று போயிட்டான். எல்லாரும் அப்படியே நின்று போச்சு. அப்படியே எல்லாம் மண்ணில் போயிட்டாங்கல்ல. அதனால் எதிர்காலம் வயநாடு ஒரு பாடம், தூத்துக்குடி ஒரு பாடம், 2015 டிசம்பர் சென்னைக்கு பாடம். இனிமேல் பாடமோன்னு இருக்கும். பாடத்தை கற்றுக்கிட்டு புது எல்லைகளை வகுத்துக்க வேண்டியதான். நமக்கு ஒரு புது எல்லைகளை வகுக்கணும். நம்ம சார் இந்த வாழ்க்கை பாதை முடியாது, அடுத்த வாழ்க்கை பாதைன்னு நம்மளை மாற்றி அமைக்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஏன் ரிஜிடாக ரொம்ப இதாக இருக்கீங்க? மக்கள் புரிதல் வேணுமே. அதுக்கு இயற்கைக்கு தகுந்த மாதிரி ஒட்டி தான் நம்ம இயற்கை மிரட்டும் போது என்ன செய்ய முடியும்? இயற்கையை நீங்கள் எதிர்த்து போக முடியாது. எவ்வளோ பெரிய தளவாடங்களும் அரசு தளவாடங்களும் ஒன்றுமே நிற்காது. அது மாதிரி சார், இந்த மழையை பற்றி சொல்லும்போது அந்த எல் நீனோ லா நீனோ அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது. இல்லைங்க, அந்த எல் நீனோ லா நீனாங்கிறதுங்க இப்போ லா நீனா பீரியட். அதிகமான கிளவுட்ஸை கொண்டு வரும் நமக்கு. எல் நீனோங்கிறது கிளவுட்ஸ் அர்ஜென்டினா மெக்சிகோ போயிடும். நமக்கு ட்ரை விண்டு வரும். எல் நீனோனா நமக்கு ட்ரையான வறட்சி இருக்கும். லா நீனாங்கிறது அது ஒரு அடுத்த முக்கிய கண்டிஷன் என்ன இருக்குன்னா, இவன் ஏற்கனவே ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கான் தண்ணி வண்டி, இவனுக்கு இன்னொருத்தன் ஒரு பாட்டில் விஸ்கி கொடுத்த மாதிரி. லா நீனா உங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர். அது கிளவுட்ஸை தள்ளிட்டு வரும். இங்கே கிளவுட்ஸ் கூடுது நம்ம பருவகாலத்துக்கு. எல்லா கிளவுட் அடர்த்தியும் டென்சிட்டியும் கூடி கொட்டும் பொழுதுங்க பருவநிலை மாறி இருக்குது. வெப்பமடைதல்ல எல்லாமே சேர்ந்துங்க எந்த இடத்துல எவ்வளோ டென்சிட்டி கிளவுட் அடிக்குன்னு வயநாடு தான் உதாரணம். ஒரு மலை அடிக்கிற அளவுக்கு ஒரு டென்சிட்டி மலை அளவு வருதுன்னா சென்னை ஏமாத்திரம். நமக்கு வேணால் என்னுடைய சென்னை, நாங்கள் சிங்கார சென்னை, நம்ம எது வேணாலும் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? எல் நீனோங்கிறது என்னது, லா நீனோங்கிறது? பசிபிக் கடலில் ஆழமான பகுதியில் அதிகமான வெப்பம் உறிஞ்சும். அதான் இருக்கிறதுலே ஆழமான பகுதி பசிபிக் கடலில் உறிஞ்சும். ஆஸ்திரேலியாவுக்கு தெற்க இருக்குது. அந்த ஆழமான பசிபிக் கடலில் தண்ணீர் உறிஞ்சும். அப்போ வெப்பம் உறிஞ்சும் போதுங்க அந்த வெப்பம் ஹீட் ஆகி அது கிளவுட்ஸை தள்ளும். அப்போ அதனுடைய காற்றினுடைய தன்மையை மாறி அது கிழக்கு நோக்கி தள்ளும். அது அப்போ எல் நீனோ பீரியடில் அந்த வெப்பமான காற்று கிளவுட்ஸ் அதிகமாக தள்ளி அந்த காற்று அப்படியே கொண்டுங்க அந்த மேகங்கள் அழைச்சிக்கிட்டு மெக்சிகோ அர்ஜென்டினாவை போய் அடிக்கும். அதுக்கு ஆப்போசிட்ஸே நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுங்க, பசிபிக்கிலேருந்து ஆப்போசிட் சைடில் நம்ம மேற்கு நோக்கி இருக்கோம். மேற்கு நோக்கி அது நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது வங்கக்கடல் வந்துடும். நமக்கு கிழக்குனாலும் அதுக்கு மேற்கு தான். எல் நீனோவுக்கு, லா நீனாவுக்கு மேற்கு. நம்ம லா நீனாவுக்கு மேற்கே அப்படியே வங்கக்கடலை ஒட்டி வரும்பொழுது லா நீனா பீரியடு ஹெவி கிளவுட் இருக்கும். எல் நீனோ பீரியடில் அர்ஜென்டினா மெக்சிகோ பீரியட் ஹெவி கிளவுட் இருக்கும். அது மாறும் பொழுது மாற்றமாக இருக்கும். இங்கே ஹெவி விண்டு வரும், ஹெவி கிளவுட்ஸ். இப்போ நமக்கு ஹெவி கிளவுட்ஸ் இந்த வருஷம். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல் நீனோவிலேயே நமக்கு நல்ல மழை. அப்போ லா நீனா எவ்வளோ இருக்கும்? லாஸ்ட் இயர் எல் நீனோ தான் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய மழை பெஞ்சது. அது கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். நீங்கள் இன்னுமே பருவகாலம் மாறினதுனால அதிரடி பேரிடர்வுங்கிறது பேரிடர்வு. மழைன்னு நினைக்காதீங்க, வறட்சி,
புயல், ஒருவேளை வந்து மேலை நாடுலாம் திடீர்னு ஃபாரஸ்ட் ஃபயர் பிடிச்சி எரியுது. ஆயிரக்கணக்கான மைல் ஃபயர், ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் ஒன்றும் பண்ண முடியல. ஹரிக்கேனு, டைஃபூனு இப்படின்னு பல விதமான பேரிடர்கள்லாம் அங்கங்கே இருக்குங்க. டெசர்ட்டில் திடீர்னு தண்ணி, பாலைவனங்களில் தண்ணி, உலகம் பூரா நீங்கள் உலகமே, அதனால தான் மொத்தத்தில் சொன்னேன், உலகமே புது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி முழிப்புதுங்கிருக்கு. அந்த முழிப்புதுங்கிறது தான் நம்ம சென்னையை மட்டும் நினச்சிக்கிட்டு முழிப்புதுங்கிறோம். மேலாண்மை மட்டும்தான். கிளவராக சயின்ஸ் பேஸில் என்ன சொல்லுது சயின்ஸ்? ஓகே, இவ்வளவு தண்ணி வரப்போகுது, இது ஆபத்து, இந்த தண்ணியெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி? அப்போ நீர்பிடிப்பு பகுதியிருந்து தண்ணியே வராமல் சென்னையை ஒரு இன்சுலேஷன், நம்ம ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு ஒரு வேலி அமைச்சிடணும், நீர்வேலி அமைக்கணும். நீரில் வேலி அமைக்கணும்ல, அதனால் நீர்வேலி ஒன்று போடணும். சார், நீங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து அந்த பருவமழைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 60 நாள் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கு தக்கபடி தான் நம்மளோட ஆறுகள்லாம் இருக்குது, அதோட அகலங்கள்லாம். அவ்வளோதான் மூதாயிரம் பர்ஃபெக்டாக அதுக்கு மேலே பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த 60 நாள் மழை ஒரே நாளில் பெய்யுது, ஒரே நாளில் பெய்யுது. உங்களுக்கு அது இல்லாமல் இங்கே நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடையாறு, கூவம்லாம் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஆக்கிரமிப்பு பகுதிகள் இருந்தாலும் அது பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல் தான். என்றைக்கும் நடக்கிற மாதிரி நடந்துருச்சு. ஆனால் நம்ம ஒரு 20-30 வருஷம் மேலாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேளச்சேரி, இந்த பள்ளிக்கரணை பகுதியில் பாருங்கள், அது வளர்ச்சி அந்த பக்கம் உள்ள அந்த கோவளம் கேட்ச்மெண்ட்னு பேர், அது கோவளம் நீர்பிடிப்பு பகுதின்னு பேர். அவ்வளவு தண்ணியும் உங்களுக்கு, அவ்வளவு நீர்பிடிப்பு பகுதியும் சின்ன சின்ன ஆறாக வந்துங்க ஓடைகளாக தான் இருந்தது அந்த நீர்பிடிப்பு பகுதி. அது வந்து முட்டுக்காட்டில் போய் சேரும். இப்போ அந்த முட்டுக்காட்டு நீர்பிடிப்பு பகுதியே இல்லாமல் போச்சு, எல்லாம் ஆக்கிரமிச்சாச்சு. 70 ஏரிகள் இருந்தது, இன்றைக்கி 20 தான், 22 ஏரி தான் இருக்குது. 70 எங்கே, 22 எங்கே, எல்லாமே நிரப்பி வீடாக கட்டிட்டாங்க. அப்புறம் சதுப்பு நில காடுகள்லாம் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு. அதனால் வந்து உங்களுக்கு நீர் வாங்கல்னு பேர். வாய்க்கால், வரத்து, வாங்கல், இதெல்லாம் உங்களுக்கு தாங்கல், சில இடத்த தாங்கல்னு வைப்பாங்க. அதனால் இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போச்சு. உங்களுக்கு வாங்கல்ங்கிறதா நம்ம சதுப்பில் காடுகள் எல்லா தண்ணியும் வாங்கிக்கும். இப்போ வாங்கல் இல்லை, அந்த வாங்கல் வாங்கி வெள்ளைக்காரர்கள் நல்ல வேலை பக்கிங்காம் கேனால் கட்டினாங்க. அது இன்னொருதுங்க. பக்கிங்காம் கேனால் வந்து நமக்கு அருமையான ஒரு திட்டம். அது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு 1700 வந்து வெள்ளைக்காரில் வந்து பசி பட்னியாக இருக்கு வேலை கொடுக்கணும்னு போய் அந்த வாய்க்கால கையை வச்சான். அது பிரமாதமான கால்வாய் ஆகிடுச்சு. அதை வந்து அப்புறம் அவன் ட்ரேடிங்க்கு வச்சுட்டான், ஃப்ரெஷ் வாட்டர் ட்ரேடிங். நல்ல தண்ணீரில் உள்ள கப்பல்கள் விடுறதுக்கு தண்ணி விட்டுட்டான். வியாபாரம் பரங்கிப்பேட்டை, நாகப்பட்டினத்துலேருந்து விசாகப்பட்டினம் ஒன்று செழிப்பாக இருந்தது நீர் வியாபாரம். அப்போ ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின் இல்லைங்களே, அதனால் நீர் மூலமாக தானே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும். நல்லா பண்ணிக்கிட்டாங்க. பின்னாளில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்தனால அந்த பக்கங்கான வரலாறு அழிஞ்சிருச்சு. அந்த கால்வாயை அப்படியே அரசாங்கம் மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்றைக்கி வெள்ளப்பெருக்கே சென்னைக்கு வராது. அப்படியே அவ்வளவு தண்ணி இழுத்துக்கிட்டு போய் முட்டுக்காட்டில் விட்டுரும். நல்ல பிரமாதமான ஒரு திட்டம். அதே பக்கிங்காம் கேனலுமா நான் சொல்கிறது வந்து வெளியிலே வந்து மேற்கே இன்னொரு அனதர் பக்கிங்காம் கேனல் வேணும். இன்னொரு பக்கிங்காம் கேனல் பேரலாக அதே மாதிரி வெளியே கொண்டு போய் இதையும் சீர்படுத்தினா சென்னைக்கு வெள்ளமே வராது. அருமையான சென்னையாக இருக்கும். சார், இன்னொரு தீர்வு சொல்கிறாங்க வந்து ஏரிகளை எல்லாம் இன்னும் அது சார், அதெல்லாம் போய் சார். ஏரிகளை ஆழப்படுத்துறது என்ன சார், ஒரு 20 நிமிஷத்தில் அந்த ஏரியில் தூத்துரும் திருப்பி மண் தூத்து வருஷம் பண்ணுறதானங்க. அது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. அது இந்த திடீர் கனால மலைக்கு வந்து ஒரு 100 ஏரியை நீங்கள் நான் தூர் வாங்கினாலும் அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஜுஜிபி. அது பெரிய இயற்கையில் வந்து அதுக்கு பெரிய பேரிடருக்கு வந்து என்ன சார், சின்ன ஏரி தூர் வரல, அது வரல. 6 ஏரிகள் தூரே வரவில்லை. 6 ஏரியெல்லாம் கணக்கே கிடையாது. இது பெரும் மலை. அதனால் வந்துங்க நீங்கள் ஒரு 6000 ஏரி கட்டுற இடத்துல எனக்கு 6 ஏரியிலும் தூர் வரலன்னு சொல்ல முடியாது. கட்டுங்க 6000 ஏரியை, வெள்ளம் நின்றுடும். ஸோ அந்த தண்ணியை கடலில் கொண்டு விட்டுறது தான் ஒரே தீர்வு. தண்ணிக்குங்க நமக்கு நகர்ப்புறம் வராமல் அப்படியே சைடில் பைபாஸ் போடணும். உங்களுக்கு நீருக்கும் பைபாஸ் போடுங்க. இப்போ என்ஹெச்சுக்கெல்லாம் பைபாஸ் போட கற்றுக்கிட்டோம்ல. வெள்ளம் பைபாஸ், வெள்ளத்துக்கு ஒரு பைபாஸ் போடணும். கண்டிப்பாக நடக்கணும், நடந்தே தீரணும், இல்லைன்னா அழிவு. இந்த மழையை பற்றி சொன்னீங்க. சந்தோஷம். வெயில் காலம் எப்படி இருக்கும்? வெயில் காலம் சம்மர் ஈக்குவலாக கூட இருக்குங்க. வெப்பம் கூட இருக்கும். 44 டிகிரினா சர்வசாதாரணமாக அடிக்கும். மார்ச் மாதமே வந்துடும். அதனால் ஏப்ரல் மேல வந்து வெப்பம் வர்றது அதிகம், பெரிய பிரச்சனை இல்லைங்க. வெப்பத்துக்கு எல்லாம் ஏசி வச்சுருக்காங்க, இல்லைன்னா நிழலில் தங்கிக்கலாம். இன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸு, போக்குவரத்து எல்லாம் மேலாண்மை பண்ண எல்லா யுக்தியும் நம்மகிட்ட இருக்குது. என்ன பிரச்சனைனா இயற்கையை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அம்மை நோயும் வைரல் நோயும் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இன்னொரு வைரல் நோய் இந்த மாதிரி கொரோனாமே ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் மக்கள் வந்து ரொம்ப நெறிமுறையோட எதிர்காலத்து மேலாண்மை தான். வெயில் காலம் வெயில் காலம் பயப்படாதீங்கன்னா, வெயில் காலத்தில் உள்ள பிரச்சனை வந்து அப்புறம் இப்போ உங்களுக்கு மழை காலம் முடிஞ்சோடனே இதுலேயே காலரா வந்தாலும் வரும். காலராவில் நீர் வழியாக அது காலரா வரும். அது வந்து ஒரு சங்கு இனத்திலேருந்து வர்ற ஒரு உயிரி தான். அது வந்து நல்ல நீரில் கலந்ததுன்னா பெரிய காலரா பிரச்சனை. அது இல்லைன்னா அடுத்து டெங்கு மலேரியா இருக்குது. தண்ணி நீர்நிலைகள்லாம் இப்போ ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சோன்னா தண்ணி நீர்நிலைகள்லாம் ஃபுல்லாக இருக்குங்களா, எங்கெங்கே அழுக்கு தண்ணி தேங்கின தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் டெங்கு மலேரியா வந்துடும். இது மாதிரி இனிமேல் எதிர்காலம் வந்து உங்களுக்கு
வான மண்டலத்தை நீங்கள் போய் திருப்பி பாதுகாக்கலைன்னா இது எல்லா ஊருக்கும் இது குளோபல் பூமிக்கு உள்ள மொத்தம் தானே. நீங்கள் தமிழ்நாடு இல்லை சென்னைகள்லாம் பிரிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் பிரித்து மேயும். நம்ம மேலாண்மை யுக்தியில் நம்ம பார்த்துக்கணும். விஞ்ஞான ரீதியாக நம்ம வந்து அடிப்படை இனிமேல் விஞ்ஞானம் தான். இனிமேல் வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியாவோ இல்லை அதிகாரிகள் ரீதியாவோ இதுக்கெல்லாம் மேலாண்மையே கிடையாது. ஒன்லி அறிவியல் ரீதி. அறிவியல் என்ன சொல்லுதோ அதில் நின்றுங்க, தப்பிக்கலாம். சார் நீங்கள் இந்த வானத்தை வந்து திரும்ப நம்ம ரெட்ரீவல்னா திரும்பி பெறுதல். அதுக்கு என்ன பண்ணணும்? அதான் நீங்கள் இப்போ நம்ம 274 ppm இருந்த கார்பன் டை ஆக்சைடை 420 ஆக்கிட்டோம். நீங்கள் திருப்பி 270க்கு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. கார்பன் அது இன்னும் 100 ஆண்டு ஆகும். அப்படிலாம் சரி பண்ணால் 100 ஆண்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? கார்பன் டை ஆக்சைடு அதாங்க எரிசக்தியை குறைக்கணும். நம்ம எரிசக்தியை வந்து உங்களுக்கு இப்போ நிலக்கரியை எரிச்சு தான் நம்ம மின்சாரம் எடுக்கிறோம். பெட்ரோல் டீசல் எரிச்சு தான் வாகனங்கள் ஓட்டுறோம். இதனால தான் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு. அப்போ நிலக்கரி எரிக்கிறதுல குறைக்கும். இப்போ நிலக்கரியை வந்து இவ்வளவு பூமிக்கு அடியில் கடந்து எடுத்து நம்ம எரிக்கிறோம். அவ்வளவும் கார்பன் டை ஆக்சைடு வானமண்டலம். நிலக்கரி பெட்ரோல் டீசல் கேஸ்லேருந்து எல்லாம் போகுது. இவங்க எல்லாம் சேர்ந்து அதனுடைய அடர்த்தியை கூட்டுது. அதனுடைய வேலையை வெப்பத்தை கடத்தாது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கூட கூட வெப்பம் கடத்தாமல் உள்ளே திணறும். இன்னும் திணறல் கூட. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டியது இல்லைங்க. இப்போ அரசாங்கம் வந்து நாங்கள் 2070க்குள்ளே எல்லாம் ஜீரோவுக்கு வந்துடுறோம், 2030 45% போகிறோம்னு எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டாங்க. 198 நாடுகளும் கையெழுத்து போட்டாங்க ஐநாவில். பாரதமும் கையெழுத்து போட்டுருச்சு. அதனால் வந்து இந்தியா வந்து முன்முனைப்பாக வந்து 2030க்குள்ளே மரபுசாரா எரிசக்திக்கு போயிட்டுருக்கோம். சென்னை நமக்கு தமிழ்நாடு முன்னிலையில் நிற்கிது. அதில் உங்களுக்கு வந்து இப்போ சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலைகள்லேருந்து வர்ற இது, நீர்வீழ்ச்சியிருந்து வர்றது, அப்புறம் பயோடீசல், பயாலஜிக்கலாக இது இந்த டீசல், எத்தனால் டீசல் மிக்சிங் பண்ணுறது, எத்தனையோ நடவடிக்கை, நூற்றுக்கணக்கான நடவடிக்கைங்க எல்லாமே கார்பன் உமிழ்வை குறைத்தலுக்கு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா, சைனா, அமெரிக்கா இந்த 3 பேரும் பெரும், ரஷ்யா 4 பேர் பெரிய எதிரிகள் இந்தியா உலகத்துக்கு. எல்லாருமே திட்டுறாங்க. நீங்கள் நம்ம நினைக்கிறோமா உலக நாடுகள் மாநாட்டுக்கு போனால் இந்தியாவை வச்சு நாய்ங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மேலாண்மை இல்லாமல் கறியை கக்குறோம். இந்த கறி கக்குதல் வந்து கரியமலவாயு கக்குறது வந்து இங்கே கக்குனாலும் வானமண்டலத்துக்கு போனால் அது சொந்த உலகத்துக்கு சொந்தமாயிடுது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா, 4000 அடிக்கு மேலே போச்சுன்னா அது உலக சொந்தமாயிடுது. உலக சொந்தமானவொன்னே பாதிப்பு உலகத்துக்கே. இங்கே நம்ம ஒன்றுமே செய்யாத ஆப்பிரிக்கா நாடு வந்து அடி வாங்குது, டெசர்ட் அடி வாங்குது. ஆக இனிமேலுக்கு அது அதனால தாங்க இது வந்து குளோபல் இஷ்யூ, லோக்கல் ஆக்ஷன். அதாவது இது உலகளாவிய பிரச்சனை. ஆனால் உள்நாட்டு மேலாண்மை வேணும். ஆனால் இதுக்கு ஒரு பதிலாக சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் வந்து ஏற்கனவே பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க. சரி சார், அதுக்கு என்ன பண்ண முடியும்? பண்ணுறதை பண்ணணும்னா அன்றைக்கி நமக்கு குருட்டுத்தனமாக இருந்துட்டோம். என் மூதாதையர்கள்லாம் பஸ்ஸே பார்க்காத காலத்தில் அவன் வந்து விமானம் விட்டான். என் மூதாதையர்கள் எங்கள் ஊருக்கு பஸ் வந்துருச்சுன்னு 1960 ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான்லாம் விவரம் தெரிஞ்சவொடனே எனக்கு மின்சாரம் வந்துருச்சுன்னு கத்துனேன். எங்கள் ஊருக்கு லைட்டு போட்டோன்னா, கிராமத்தில் லைட் போட்டோன்னே எல்லாம் கைத்தட்டணும். முதல் லைட்டு போட்டோன்னே குண்டு பல்பு. இதெல்லாம் நாங்கள் கண்ணால் இந்த ஜெனரேஷனை பார்த்தோம். அதற்கு என்ன பண்ண முடியுங்க? நம்ம வந்து அதை வந்து அவங்க ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுபவிச்சிட்டாங்க. அதுக்குண்டான கறியை கக்கிட்டாங்க. அந்த கறியினுடைய மினிமம் அளவை தாண்டும் போது நம்ம வளர நாடுகள் நம்மளாம் வந்துட்டோம். இந்த அளவோடு போதும், அதுக்கு மேலே வேணாங்கும் போது உங்களுக்கு 360 370 ppm தான் இருந்தது அவங்க காலத்தில். அப்புறம் நம்ம சைனா, இந்தியாலாம் வளரும் நாடுகள் டக்குன்னு வளர்ச்சிக்கு வந்துருச்சு. இந்தியா சைனாவோட வளர்ச்சி வந்து 1960க்கு பிற்பாடு பயங்கர கிராஃப் உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் அமெரிக்கா போன்ற பெருநகர அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக இயற்கையை விட்டே வெளியே போயிட்டான். அமெரிக்கர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க இயற்கையை தாண்டி எல்லாமே செயற்கை வாழ்க்கை. ஊடு எல்லாம் ஹீட்டிங், கம்ப்ளீட் ஊடும் வெளியில் சில்லு, உள்ள ஹீட்டிங். அப்புறம் எல்லா பொருள்களும் எல்லா மெட்டீரியலுங்க மேனுஃபேக்சர், ஃபுட்டெல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸாலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்ஸு, எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எரிசக்தி இல்லாமல் அவன் வாழ்க்கையை நடத்த முடியாது. நம்ம இவ்வளவு பேசுகிறோம், நமக்கு 1.5 டன் தான் பர் கேபிட்டா, 1.25 தான். ஒரு டன்னு 1.25 டன்னு தான் நமக்கு ஒரு தலைக்கு உள்ள கார்பன் உமிழ்வு. ஆனால் அவனுக்கு எவ்வளோ தெரியுங்களா? ஒரு ஆளுக்கு 22.5 டன். அவ்வளவு டன் கார்பன் உமிழ்வு அவன் பண்ணுறான். அப்போ லக்ஸுரி ஸ்டேட்டஸை பாருங்கள். லக்ஸுரி வந்து எல்லாமே அவங்க தொட்ட 90 எரிசக்தியை தான் வச்சாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து, ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து, மீட்லேருந்து, ப்ராசஸ்டு ஃபுட்லேருந்து, பெட்லேருந்து, நைட்டு ஹீட்டிங் எலிமெண்ட்லேருந்து எல்லாமே. அப்புறம் அவங்க ட்ரெஸ் பேட்டர்ன், அவங்க உள் மேனுஃபேக்சரிங், அந்த இது எல்லாம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா அவனுங்க உமிழ்வு எக்கச்சக்கமான உமிழ்வு. அவர்கள் குறைக்கணும். சைனா இப்போ தான் வளருது, ஆனால் அது பயங்கர அதிர வளருது. ஆனால் சைனா வந்து உங்களுக்கு 2040க்குள்ள நாங்கள் எல்லாம் ஜீரோவுக்கு வரோங்கிறாங்க. அவ்வளோ டெக்னாலஜி, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. இந்தியாவில் தொழில்நுட்பம் வளரல. தொழில்நுட்பம் வளராமல் நம்ம இன்னும் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கிட்டே இருக்கோம். இப்போ அட்லீஸ்ட் வெளிநாட்டு தொழில்நுட்பம்லாம் வந்துட்டு இப்போ அவங்க கொஞ்சம் வியாபார நோக்கமாக இருந்தாலும் எரிசக்தி குறைஞ்சிரும்.
பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த கால அவகாசம், இடைப்பட்ட கால அவகாசம் 40-50 ஆண்டுகள் இருக்க, அதுதான் அந்த தலைமுறைகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும். இதுல வந்து சாதாரண மக்கள் இருக்காங்க, அவங்க எந்த வகையில பங்களிக்க முடியும்? பாவம் சார், அப்பாவி மக்கள், கிராம மக்களுக்குலாம் இதனுடைய இதே தெரியாது, புரிதல் வேணும். அதுக்கு தான் பாடத்திட்டத்திலே கொண்டு வரணும். இனிமேல் எல்கேஜி யூகேஜிலேருந்து இந்த பாடத்திட்டம் தான் அடுத்த தலைமுறை தரவாக தெரிஞ்சுக்குவாங்க. பாடத்திட்டத்தில் மஸ்ட்டு காலநிலை மாற்றம், அதனுடைய வேதனைகள், இதெல்லாம் வந்து அதனுடைய இடர்பாடுகள் என்னென்ன அப்படின்னு நல்ல புரிதலோட அறிவியலாக சொல்லணும். கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்கு அவங்க லெவலில் என்ன பங்களிப்பு அவங்க செய்ய முடியும்? அதெல்லாம் அவங்களுக்கு சின்ன பங்களிப்பு சார். அதை வந்து அவங்கள நீங்கள் 1 லைட் போட்டுங்க, இதெல்லாம் போட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 7 நட்சத்திரத்தில் வந்து 1 லட்சம் லைட்டு போட்டால் நியாயம் இல்லை. அது எனக்கு வந்து இம்பேலன்ஸ் சொசைட்டியாக தெரியுது. அதனால் அவர்களை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இப்போ வந்து இயற்கையிலேயே எல்இடி பல்ப் கொடுத்துட்டோம். 40 வோல்ட்டாக இருந்தது, இப்போ 2 வோல்ட்டுக்கு வந்துட்டாங்க, கிராமம் வந்துடுச்சு. அதனால் இயற்கையில் நம்ம அவங்களை செக்கில் வச்சுருக்கோம். இனிமேலுக்கு வளரக்கூடிய ஒருத்தனை வந்து இனிமேல் அதிக பல்பை குறைஞ்சிரு, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதனால் பொருளாதார வளர்ச்சியில் ஊரக பொருளாதார வளர்ச்சியை நம்ம குறைக்கவே கூடாது. அதே நேரத்தில் மரபுசாரா எரிசக்தியை குறைக்கணும். அதை குறைச்சிட்டோம்னா ஊரக வளர்ச்சி அத்தியாவசியம். அதனால தான் என்ன பண்ணாங்க, கிளைமேட் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா சோசியலி இம்பார்ட்டன்ட். சோசியலாக அது பாதுகாக்கணும், எக்கனாமிக்கையும் பாதுகாக்கணும், பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும். சோசியலும் எக்கனாமிக்கும் பார்த்தா பத்தாது, இயற்கையும் பாதுகாக்கணும், என்வாயர்மெண்ட்லையும் பாதுகாக்கணும். இந்த 3ஐயும் வச்சு தான் இனிமேல் மேலாண்மை. சோசியல், எக்கானமி அண்டு என்வாயர்மெண்டல், இந்த 3 ட்ரையாங்கிளை வச்சு தான் மேலாண்மை பண்ண முடியும். தனியாக சோசியல் மட்டும் மக்களுக்கு மட்டும் நான் நலன் செய்யணும்னு சொல்ல முடியாது, பொருளாதாரத்துக்கு மட்டும் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. பொருளாதாரத்துக்கு இறங்கும்போது மக்கள் நலனையும் பார்க்கணும், சுற்றுச்சூழலையும் பார்க்கணும். மக்களுக்கு செய்யும் பொழுது பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பார்க்கணும். சுற்றுச்சூழல் மேலாண்மையை மக்களையும் பொருளாதாரத்தையும் பார்க்கணும். இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஆக்ஷன். இந்த ட்ரையாங்கிள் ஆக்ஷனுக்கு அரசு வரணும். அரசெல்லாம் ரொம்ப முன்னுக்கு வரணும், பின்னால் இருக்கும். நன்றி. வணக்கம்.